ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 351 பார்க்க போறோம். எடுத்ததும் அவேக்கனிங் ஆஃப்டர் 500 இயர்ஸ் ஓர்ஸ் ஓபன்ஸ் இஸ் ஐஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கேக்கோ மோரியா லூஃபியோட நிழல அந்த ஓஸ் உடம்புக்குள்ள வைக்க போவான் இல்லையா, அப்படி அவன் நடந்து போறப்பவே விஷயங்களை ரொம்ப கிரீப்பியா தான் காட்டுவாங்க. ஓசாப் நாமியன் சாப்பருக்கு தான் அல்லு இருக்காது. சாப்பர்ல ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு மாதிரி அழுத மாதிரி சிறுங்க ஆரம்பிச்சிருப்பான். நாமி சத்தங்கித்தம் போடுறத கண்டுபிடிச்சானுங்கன்னா அவ்வளவுதான்பா. மோரியா அந்த பக்கம் லூஃபியோட நிழல் ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அதுகிட்ட இங்க பாரு, இப்ப உனக்கான உடம்பு குரல் எல்லாத்தையும் நான் தான் கொடுக்க போறேன். நீ உன்னோட பழைய மாஸ்டரை மறந்துரு, இப்ப நான் தான் உன்னோட புது மாஸ்டர். நீ எனக்கான ஜாம்பியா என்னன்னைக்கும் எனக்கு சேவகனா இருக்கணும்பா. நிழலும் பார்த்து அமைதியாகி தலையாட்டும். மோரியா அப்ப இது டீல் தான்பா. நாமே இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பா. ஹாக்பேக் இதே போல நம்ம சின்ட்ரியோட நினைவுகளை அழிச்சிட்டா அவ தொல்லை இல்லாம பிளேட்ல சாப்பாடு சாப்பிடலாம்லன்பா. சின்ட்ரி இன்னொரு வார்த்தை பேசினா பிளேட் எடுத்து அவன் முட்டிலேயே உடைப்பன்பா. ஹாக்பேக் அடியே ஏண்டி இப்பெல்லாம் பேசுறேன்பா. அப்சலாம் சின்ட்ரி கருணையே காட்டுறதில்ல ஹாக்பேக்குன்பா. மோரியா உன்னோட 500 வருஷ கால உறக்கம் போதும் எந்திரின்னு சொல்லி கத்துவான். லூஃபியோட நிழல மேல வைக்கும் போதே உசாப் நாமியன் சாப்பருக்கு என்ன பண்ண போறாங்கன்னு புரியாது. சுத்தி இருக்க மோரியாவோட ஆளுக பயங்கரமா சிரிப்பானுங்க. லூஃபியோட ஷேடோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓர்ஸோட உடம்புக்குள்ள போகும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட்டா போனதும் நாமி என்ன அந்த நிழல காணோன்பா. மோரியா அந்த பக்கம் வந்து நின்னுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். அப்சலாம் நிழல் உள்ள போயிருச்சுன்பா. இதுக்கப்புறமா சுத்தி வர கொஞ்சமா அதிர்வு தெரிய ஆரம்பிக்கும். இதே ஒன்னும் புரியாத போலதான் உசாப்ப நாமி பாப்பாங்க. இதுக்கப்புறம் ஓர்ஸ் 5 வருஷம் கழிச்சு எந்திரிக்கான் இல்லையா, அவனை சுத்தி ஐஸ் கவர் ஆயிருந்துச்சுல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆக ஆரம்பிக்கும். சொல்ல போனா அவன் இருக்க அந்த இடத்த சுத்தி பயங்கரமான அதிர்வு தெரியும். ஈவன் வெளியெல்லாம் பார்த்தா பறவைகள் பறக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அசைவுகள் வரப்ப அது அதோட கையை அசைக்கும் பாருங்க. உசாப் ஆணு கத்துவான். இதுக்கப்புறம் ஓர்ஸோட அந்த இதய துடிப்பு பயங்கரமா கேட்டுட்டே இருக்கும். வெளியே பறவை பறக்காதா சொன்னான் இல்லையா, அது ஆக்சுவலா வவ்வால் கூட்டம். சாப்பர்ல அதை பார்த்து பயந்து கத்த போவான். நாமி வாயை பொத்திருப்பா, கத்துனா மாட்டோண்டான்ட்டு. இதுக்கப்புறம் ஓர்ஸை சுத்தி இருக்க ஐஸ் கட்டி எல்லாம் கீழே விழும். கரெக்டா அது கண்ணையும் சாப்பர் கண்ணையும் திரும்ப திரும்ப காட்டுவாங்க. ஒன்ஸ் அதெல்லாம் கண்ணு முழிக்கவும் 3 பேரும் பதறி குமாசியை விட்டு வெளியே வந்து விழுந்திருப்பாங்க. எல்லாரும் யாரா இவனுங்கன்ட்டு பாக்குறப்ப பெரோனா குமாசி என்ன எனக்கு தெரியாம அந்த பைரட்ஸ்க்கு அடைக்கலம் கொடுத்தியான்ட்டு கோவப்படுவா. அப்சலாம் என்னோட வருங்கால மனைவி இங்க என்ன பண்றான்பா. யோரோ நின்னன்பா, உங்களை இந்த தடவை தப்பிக்க விட மாட்டேன்பாங்க. மோரியா யாரா இவனுங்கன்பா. ஓஸ் உடம்பு சுத்தி ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, அண்ட் அசோ செயினை போட்டு நகரக்கு இல்லாம பண்ணிருப்பானுங்க. அது எல்லாத்தையும் தகர்த்துட்டு எந்திரிப்பான். ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருப்பான். இந்த விஷயங்களை பார்த்து எல்லாரும் வாயை பொழந்துட்டு இருக்கும் போது ஓஸ் அவன் மேல இந்த பனிக்கட்டியை தூக்கி போடுவான். சின்ட்ரி லைட்டா விலகிடுவா. பார்த்தா அது ஹாக்பேக் மேலேயே விழுவும். ஹாக்பேக்கு அது மேல விழுந்த வலிங்கிறது இருக்கும். இருந்தாலும் இந்த ஒர்க் ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்ன்ட்டு ரொம்ப வர்ணிப்பான். இந்த இடத்துல ஓர்ஸ் லைட்டா கத்தும். இதுக்கே எல்லாருக்கும் ஜர்க் ஆகும். எவரோனின் பாவோலாம் ரொம்ப பயப்படுவாங்க. திடீர்னு ஓர்ஸ் லூஃபி மாதிரி கறி வேணும்னு கத்த ஆரம்பிக்கும். அது கத்துல வர அந்த ஏர் பிரஷரே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த ஏர் இன்டென்சிட்டி வெளியே வரைக்குமே தெரியும். இதுக்கப்புறம் பிராங்கியை காட்டுவாங்க. அவன் மேல படியேறி முடிச்சிருப்பான் இல்லையா, அந்த ஒரு ஏர் இன்டென்சிட்டி அப்புறம் நிலநடுக்கத்துல அப்படியே கால் ஸ்லிப் ஆகி பின்னால போய் விழுந்துருவான். ஆமா இங்க என்னடா ஆச்சுன்ட்டு முழிப்பான். ராபினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியாது. இதுக்கப்புறம் ஒரு சைட் காட்டினா அது எனக்கு பசிக்குது கறி கொடுங்கன்னு கத்தும். அந்த ஒரு காத்தழுத்தத்தை யாருனாலையும் தாங்கவே முடியாது. பெரோனால பின்னால போறப்ப குமாசி தான் தடுத்திருக்கோம். பெரோனா என்ன விட்டுறாம புடிச்சுக்கன்பா. யோரோ நின்னன்பாவோ அந்த பக்கம் பறந்தவங்க நேரா போய் உசாப் நாமியன் சாப்பர் மேல மோதுவாங்க. அவங்க வெளியே போய் அந்த பக்கமா அடிச்சு விழுகவும் இவனுகிட்ட இருந்து தப்பிச்சா போதும்ட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்சலாம் இந்த ஏர் இன்டென்சிட்டி எல்லாம் பாத்துட்டு இருக்கப்பவே மத்தவங்களையும் நோட் பண்ணுவான். இந்த இடத்துல வச்சு அந்த பைரட்ஸ் அப்புறம் அவனோட பிரைட காணங்கவும் அடே அவ எங்கடா அன்பா. எவரோன்னு என்னன்பாவோ அவங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்சலாம் மடச்சான்ட்டு நாமியை கல்யாணம் பண்ணணும்ட்டு ஓடுவான். ஒரு சாஞ்சி டே சோர் போடுறான்பா. திடீர்னு ஆமா சாஞ்சி யாருன்பா. மோரியால என்னடி இதுங்கிற போல முழிப்பான். இதுக்கப்புறம் உசாப் நாமியன் சாப்பர் தப்பிச்சு போறதை காட்டுவாங்க. உசாப் முதல்ல அங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு யாராவது தெளிவா சொல்றீங்களான்பா. சாப்பர் லூஃபியோட ஷேடோவா அவனுக்கு பிரிச்சு எடுத்தானுங்க. அதை கொண்டு போய் அந்த மிருகம் மேல வச்சதும் அது எந்திரிச்சிருச்சுன்பா. நாமி இந்த ஜாம்பிஸ் எல்லாம் இப்படிதான் எழுப்பி விடுறாங்க போலன்பா. சாப்பர் இப்படிதான் மத்தவங்களுக்கு எல்லாம் உயிர் கொடுக்குறாரா டாக்டர் ஹாக்பேக்குன்பா. உசாப் கிரீப்பியா ஜைஜாண்டிக்கா ஒருத்தான்ல, அவன் தான் இந்த வேலையெல்லாம் பாப்பான் போல. அதை பார்த்தா டெவில் ஃப்ரூட் பவர் போல இருக்குன்பா. நாமி ஆனா இப்ப எந்திரிச்ச மிருகம் எந்திரிச்சதுமே மீட் வேணும்னு கேட்டுச்சு. அதுவும் லூஃபி மாதிரி. என்னதான் அந்த ஜெயண்ட் பிசிக்கலா அது போல இருந்தாலும் அதுக்குள்ள லூஃபியோட ஷேடோ தானே இருக்கு. அதனால அதுக்குள்ள அவனோட பர்சனாலிட்டி இருக்கும் போலன்பா. உசாப்பும் ஆமான்லன்பா. நாமி இதே போல தானே இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அந்த பெண் குயின் ஒன்னு சாஞ்சி போல நடந்துக்குச்சேன்பா. நம்பர் 3 நான் என்னானாலும் பொண்ணை மட்டும் உதைக்க மாட்டான் இருப்பான் இல்லையா, அதை யோசிப்பாங்க. உசாப் அப்படின்னா அந்த பொம்மைக்குள்ளதான் சாஞ்சியோட ஷேடோவை போட்டிருப்பானோன்பா. நாமி எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கணும்பா. உசாப் அப்படின்னா அந்த கத்தியோட சாமுரை யுத்தம் வந்தான்ல, அவனுக்குள்ள ப்ரூக்கோட தான் இருக்கணும்பா. அவன் வந்தவன் பேண்டியை காட்டுன்னு இருப்பான் இல்லையா, நாமி கடுப்பா இருப்பா. அண்ட் ஆல்சோ ஸ்லாஷ் பண்ணிருப்பான்ல எல்லாத்தையும். அதை யோசிச்சுட்டு அதுல டவுட்டே இல்லைன்பா. சாப்பர் இப்ப இந்த தீவுக்குள்ள நடக்கிற மர்மமான விஷயங்களுக்குலாம் ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த உலகத்துல யாரும் செத்தவங்க 2வது தடவை வாழணும்னு நினைக்கிறது இல்ல. இவங்க ஹியூமன் லைஃபை நக்கல் பண்ணி விளையாடுற போல இருக்கு. இது மனித நேயத்துக்கான மிகப்பெரிய இழுக்குன்பா.
என்பான். பாஸ்ட்ல வச்சு ஹாக் பேக்க தப்பா பேசியும் சாப்பர் ஹாக் பேக் எவ்வளவு சிறந்த மனுஷன் தெரியுமா, நான் அவரை மதிக்கிறேன் இருப்பான்ல. அதை யோசிச்சுட்டு அவன் மக்களோட உயிரை காப்பாத்த ஒன்னும் எதுவும் பண்ணல, அவன் ஒரு குப்பை, அவன் மத்த வில்லன்ல இருந்து மாறுபட்டவன் கிடையாதுன்பான். நாமி சாப்பர்ன்ட்டு வருத்தப்படுவா. உசாப் இங்க பாரு, இப்ப போய் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தா அது யாருக்கும் எந்த நல்ல பலனையும் கொண்டு வராது. இப்போதைக்கு எனக்கு இது சொல்ல கஷ்டமா இருந்தாலும் நம்மளோட மத்த ஆளுகளை நம்ம தான் இப்ப காப்பாத்தி ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் போய் லூஃபியோட உடம்ப என்ன பண்றாங்கன்னு பாக்கணும், அவனை காப்பாத்தணும்பா. நாமி அந்த காஜி கொண்டு போய் ஷிப்ல போடுங்கன்னு தானே சொன்னா, எனக்கு தெரிஞ்சு சன்னிக்கு தான் போவாங்களா இருக்கும்பா. சாப்பர் இது ஏதாவது ஜோரோவன் சாஞ்சிக்கும் நடந்திருக்கும்னா கண்டிப்பா அவங்களும் சன்னில தான் இருக்கணும்பா. நாமே அவனுங்களை மட்டும் காப்பாத்தினா போதும்பா. உசாப் அவனுங்க நமக்கு உபயோகமா இருப்பாங்கன்பா. இந்த இடத்துக்கு அப்சலாமே வந்திருப்பான். அவன் முன்னால கை காமிச்சதுக்கே உசாப்பன் சாப்பர் மேல தீ பிடிச்சிருக்கோம். நாமிக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அப்சலாம் இதை பார்த்து சிரிச்சுட்டு மறைஞ்சிருவான். உசாப்பன் சாப்பர் அந்த நெருப்போட சூடு தாங்காம கத்திட்டு அப்படியே விழுந்திருப்பாங்க. நாமி உசாப் சாப்பர்னு கத்துவா. பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப முடியாம கருகி போய் கிடப்பாங்க. அப்சலாம் நாமிய பின்னால இருந்து வந்து பிடிச்சிருப்பான். விட்ரான்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவா. பட் அவளால எதுவும் பண்ண முடியாம இருக்கும். இவன் ரொம்ப டஃபா இருக்கான்பா. அப்சலாம் உங்க ரெண்டு பேத்துக்கு இதுதான் குட் பை இந்த பொண்ணு கிட்ட இருந்து. இன்னைக்கு இவளை நான் கட்டிக்க போறேன்பா. உசாப் எந்திரிச்சவன் அவனோட வெப்பனை காபுட்டோவா மாத்திட்டு, ஒரு பொண்ணை என் கண்ணு முன்னால வச்சு காப்பாத்த முடியாம போச்சுன்னா நான் ஆம்பளையா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லைன்ட்டு அட்டாக் பண்ண நிப்பான். சாப்பர் வேற லெவல் போன்ட்டு, ஆமா இந்த வெப்பன் சோச் கிங்கோடதாச்சு, எவன் எதுக்கு வச்சிருக்கான்ட்டு பாப்பான். உசாப் 6 சேம்பர் வைப்பர் ஸ்டார்ட் பண்ணுவான். அப்சலாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருப்பான். இந்த பாயிண்ட்ல நாமியுமே மறைய ஆரம்பிச்சிருப்பா. அவளே ஒரு மாதிரி பேனிக் ஆயிட்டு என்ன நானுமான்ட்டு ஷாக்காவா. உசாப் வச்சு அட்டாக் பண்றதுக்கு முன்னாலே ரெண்டு பேரும் மறைஞ்சிருப்பாங்க. சாப்பர் ஸ்மெல் பண்ணினாவது கண்டுபிடிக்கலான்னு பாப்பான். பட் அதை இன்னொரு ஸ்மெல் மறைக்கிற போல இருக்கும். உசாப்பன் சாப்பர் நாமி காப்பாத்துங்கன்னு கத்தியும் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியலையன்ட்டு காப்பாத்த முடியாம திணறுவானுங்க. அப்சலாம் என்னோட லாயல் ஜாம்பி சோல்ஜர்ஸ், இப்ப இந்த ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி மோரிய சாமா கிட்ட கொடுக்க வேண்டியதுதான் உங்க வேலைன்பான். இந்த இடத்துல ஒரு ஆர்மர் அசையும். உசாப் வாய்ஸ் கேக்குது, ஆனாலும் அவன் எங்க இருக்கானே சொல்ல முடியலையேன்பான். சாப்பர் திரும்பினவன் ஷாக் ஆயிட்டு உசாப் பின்னால படுறான்பான். பார்த்தா ஒரு ஆர்மர் ஜாம்பி தாக்கும். உசாப் ஆர்மர் ஜாம்பியான்பான். இதுக்கப்புறம் சுத்தி வர பார்த்தா எல்லா பக்கமும் ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். கம்ப்ளீட்டா உசாப்பன் சாப்பரை கார்னர் பண்ணி அப்படியே சுத்து போட்ட பாய் நிப்பானுங்க. உசாப்லாம் குட்டியானவன் ரொம்ப பயந்துருப்பான். உசாப் இவனுக்கு நம்ம நிழலுக்காகவும் வந்துட்டானு போலேன்பான். எல்லா ஜாம்பிஸும் உங்க நிழல கொடுத்துருங்கங்குங்க. பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் ஜாம்பி வெளியே வந்து சாப்பரோட கொம்ப பிடிச்சிருக்கோம். என்ன பெயிண்டிங் ஜாம்பியுமான்ட்டு கதறுவான் சாப்பர். இதுக்கப்புறம் கிட்ட வந்தவனுங்க உசாப்போட மூக்கெல்லாம் பிடிச்சிருப்பானுங்க. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல ரெண்டு பேர் தப்பிச்சு வருவானுங்க அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து. உசாப் தவுந்து போனா அதே போல அவனை சேஸ் பண்ணுவானுங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் போற வழி பூரா வருவானுங்க. உசாப் என்னடா கணக்கே இல்லாம வந்துகிட்டே இருக்கானுங்கன்ட்டு சரி திரும்பி போயிடலான்னு பாக்குறப்ப கால் ஸ்லிப் ஆகி உருண்டுட்டு போவான். பார்த்தா மொத்த ஜாம்பிஸையும் காலி பண்ணிருப்பான். கண்ணு முழிச்சு சைட்ல பாக்குறப்ப ஜாம்பி இருக்கும். அல்ல இருக்காது உசாப்புக்கலாம். இதுக்கப்புறம் உசாப்போட வாயை புடிச்சல இழுக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. சாப்பரையும் புடிச்சு கண்ணா பின்னான்னு இழுப்பானுங்க. உசாப்பன் சாப்பர்லாம் எங்களோட ஷேடோஸ் எங்க கிட்ட இருந்து எடுத்துக்காதீங்க, யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்களான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா கரெக்ட் டைமுக்கு பிராங்கி அண்ட் ராபின் வந்து காப்பாத்துவாங்க. அண்ட் ஆல்சோ எல்லாத்து வாயிலையும் உப்ப போட்டு அவங்கள பியூரிஃபை பண்ணுவாங்க. பிராங்கி என் ப்ரோஸ் மேல எவனாவது கை வச்சுங்க எவனையும் உயிரோட விட மாட்டேன், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற கடைசி வார்னிங்ன்பா. எல்லா ஜாம்பிஸும் சரி சாருன்னு பானுங்க. அப்படியே உசாப்பன் சாப்பரையும் விட்டுருவானுங்க. பிராங்கி அண்ட் ராபின் ஜாம்பிஸ் எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணிட்டு சும்மா மாச என்ட்ரி கொடுத்திருப்பாங்க இல்லையா. இதை பார்த்தா மத்த ஜாம்பிஸ்க்குலாம் அல்ல இருக்காது. யாரா இவனுங்க நம்மளே மொத்தமா காலி பண்றானுங்களேன்ட்டு முழிக்குங்க. உசாப்பன் சாப்பர்லாம் கண் கலங்கிட்டு வருவானுங்க. பிராங்கி ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு பார்க்க போனா கொஞ்சம் லேட்டா வந்துட்டும் போலயே. ஆமா நாமி எங்கன்னு கேட்பான். ராபின் உசாப்பன் சாப்பர் நீங்க ரெண்டு பேரும் ஓகேலன்பா. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு கதறிட்டு இருப்பானுங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. பிராங்கி அண்ட் ராபின்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ டிஏஎஃப் அவங்க பேரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ரெண்டு பேர்த்துல யாருக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்திங்கிறத பார்க்கலாம். அண்ட் கடைசியா எ பிலீவ் ஃபார் பெக்கிங் டு லிவ் ஃபார் ப்ரூக் டிஃபென்ஸ் ஹிஸ் ஆஃப்ரோங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.